அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் 17/6/2024 தேதிக்கான ஒரு சில முக்கியமான செய்திகளை பார்க்கலாம். ஸோ முதலாவதாக பார்த்திங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் பேஜில் இதெல்லாம் அவ்வளோவா இம்பார்ட்டண்ட்டானது இல்லை. நம்ம இதை மட்டும் பார்க்கலாம், இதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் போகலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா, இந்தியா ரெஃப்யூசஸ் டு என்டோஸ் உக்ரைன் மீட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்களே. இதில் என்டோஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்திங்கன்னா ஒப்புதல் அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்படின்ற மீனிங்கில் வருது. ஸோ இது அதாவது நம்மளோட இந்தியா இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு சைன் பண்ணுறதுக்கு ரெஃப்யூஸ் பண்ணிட்டாங்க, இல்லை நாங்கள் பண்ணல அப்படின்ற மாதிரி. ஏன்னா இது ரெண்டுமே ரஷ்யா உக்ரைன் ரெண்டு பேருமே முன்னிலை வந்தால் மட்டும்தான் இது பாசிபிள் ஆகும். அதனால் நாங்கள் இதில் ட்ரீட்டியில் சைன்லாம் பண்ணல அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி இந்த பீஸ் இது இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கு ஆல்மோஸ்ட் 80 கண்ட்ரீஸ் சைன்டு பை மோர் தென் 80 கண்ட்ரீஸ். ஆல்மோஸ்ட் நிறைய பேர் அதுக்கு சைன் பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னு பார்த்திங்கன்னா, உக்ரைன்ஸ் டெரிட்டோரியல் இன்டெகிரிட்டி அண்ட் வாஸ் பில்ட் ஆன் உக்ரைன்ஸ் பீஸ் ஃபார்முலா அண்ட் யூஎன் சார்ட்டர் அண்ட் ரெசல்யூஷன் வாஸ் தஸ் ஃபார் சைன் பை மோர் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இந்த பீஸ் ட்ரீட்டி, அதாவது இந்த பீஸ் ரெண்டு பேரும் டெரிட்டோரியல் இன்டெகிரிட்டி ஆல்மோஸ்ட் 80 கண்ட்ரீஸ் சைன் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் நம்ம இந்தியா அதுக்கு சைன் பண்ணல அப்படின்றதையும் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் இந்த மாதிரி நம்ம இந்தியா மாதிரி 7 கண்ட்ரீஸ் சைன் பண்ணல. என்னென்னு பார்த்திங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க. சவுதி அரேபியா, சவுத் ஆஃப்ரிக்கா, தாய்லாந்து, இந்தோனேஷியா, மெக்சிகோ அண்ட் யூஏஇ. இந்த நம்ம இந்தியா. ஸோ இந்த 7 கண்ட்ரீஸ் தான் பார்த்திங்கன்னா இந்த ஒரு டெரிட்டோரியல் இன்டெகிரிட்டிக்கு சைன் பண்ணல. ஏன் பார்த்திங்கன்னா என்ன ஒரு ரீசன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம இந்தியா ஸோ மெயினாக மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம ரெண்டு பேருமே வரணும். நம்மளுடைய பார்ட்டிசிபேஷன் G7 சமிட்டில் ஏன் இருந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளுடைய இம்ப்ரூவ்மெண்ட்காகவும் நம்ம எல்லாருக்கூடையும் டச்சில் இருக்கிறதுக்காகவும் தான் நடந்ததே தவிர மற்றபடி ஈவன் அந்த சமிட்க்குமே பார்த்திங்கன்னா நம்மளுடைய உக்ரைன் பிரசிடென்ட் ஜெலன்ஸ்கி கூப்பிட்டுருந்தாங்க. பட் ஆனால் ரஷ்யாவோட பிரசிடென்ட் விளாடிமிர் புட்டின் அவர்களை அவ்வளோவா இன்வைட் பண்ணல அப்படின்ற மாதிரி தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம யார் ஒரு பக்கமும் நம்ம எப்போத்துல தான் ஃபஸ்ட்லேயே சாயறது இல்லையா. ஸோ அதனால் நம்ம இன்னுமே பார்த்திங்கன்னா அந்த ட்ரீட்டியெல்லாம் எதுவுமே சைன் பண்ணாமல் நம்ம நியூட்ரலாக இருக்கோம் அப்படின்றத நம்ம இன்னுமே ஸ்டெபிலைஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அதை பற்றின ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தான் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ மற்றபடி இந்த சென்னை ஸ்பெசிஃபிக்காக வர்றதெல்லாம் ரொம்ப அவசியமாக எல்லாம் தேவையில்லை. ஸோ நம்ம இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக நம்ம இதுக்கு போய்க்கலாம். ஓகே, ஸோ இந்த ஆர்டிக்கலுமே பார்த்திங்கன்னா இந்த ஒப்பீனியன் பேஜில் இருக்கிறது இதுவுமே கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான விஷயமாக அமைது. அண்டர் கஃபாலா ஒர்க்கர்ஸ் ஆர் டிஸ்பென்சிபிள் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இது என்னென்னு பார்த்திங்கன்னா, இந்த கஃபாலா சிஸ்டம் அப்படின்றது ஒரு சிஸ்டம். ஸோ இது என்னன்னு பார்த்திங்கன்னா, ஆக்சுவலி மெயினாக இந்த ஒரு சில கண்ட்ரிஸ், அதாவது குவைத்து, பஹ்ரைனு, குவாத்தர், அப்புறம் சவுதி அரேபியா, யூஏஇ, ஓமான், இந்த மாதிரி இடங்கள்லாம் இந்த கஃபாலா சிஸ்டம் அப்படின்றத யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதனால் நிறையவே நம்ம இந்தியன்ஸ் பாதிக்கப்படுறாங்க அப்படின்றதும் பார்த்திங்கன்னா ஒரு நியூஸாக இருக்குது. ஸோ இப்போ ரீசெண்டாக கூட பார்த்திங்கன்னா ஒரு ஃபயர் ட்ராஜடி மூலயமா குவைத்தில் ஆல்மோஸ்ட் 149 மெம்பர்ஸ் இறந்து போயிருக்காங்க ஃபயர் ஆக்சிடென்ட்னால. ஸோ அதில் ஆல்மோஸ்ட் 40 பேருக்கு மேற்பட்டவர்கள் பார்த்திங்கன்னா நம்ம இந்தியர்கள் தான் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது அவங்கெல்லாம் ப்ளூ காலர் ஒர்க்கர்ஸ் தான், ரொம்ப அன்ஸ்கில்டு ஒர்க்கிங் பண்ணுறதுக்காக ப்ளூ காலர் ஒர்க்கர்ஸாக நிறைய இந்த வெஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸ்க்கு போகிறது தான் பார்த்திங்கன்னா அந்த ஒர்க்கர்ஸ் எல்லாருமே. ஸோ அதில் ஆல்மோஸ்ட் 40 பேருக்கு மேலே பார்த்திங்கன்னா நம்ம இந்தியன்ஸே இறந்துட்டுருக்காங்க அந்த ஃபயர் ட்ராஜடியில். ஸோ இந்த கஃபாலா சிஸ்டம் அப்படின்றது நமக்கு எப்போவுமே ஒரு கிட்டத்தட்ட கொஞ்சம் ஆபத்தானதே தான் அமைஞ்சிருக்கு அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோம். ஏன் பார்த்திங்கன்னா இந்த கஃபாலா சிஸ்டம் அப்படின்றது என்னென்னா, இந்த மாதிரி அதாவது இதுக்கு முன்னாடி சொன்னலையா, இந்த குவைத்து, பஹ்ரைனு, குவாத்தர், அப்புறம் சவுதி அரேபியா, யூஏஇ, ஓமான், இந்த மாதிரி இடங்களில் இங்கேருந்து போகிறாங்களே அந்த வராங்களே அந்த கண்ட்ரிஸ்க்கு நம்ம இந்தியன்ஸ் போகிற அந்த இந்தியன்ஸ்க்கெலாம் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டோ ப்ராப்பராக எதுவுமே பார்த்திங்கன்னா வீசா அந்த மாதிரிலாம் ப்ரொவைட் பண்ணாது. இந்த கஃபாலா சிஸ்டம் அப்படின்றது என்னென்னு பார்த்திங்கன்னா, ஸோ அங்கே இருக்கிற அந்த நேட்டிவ் எம்ப்ளாயீஸே தான் பார்த்திங்கன்னா இந்த இமிக்ரேஷன் ஸ்டேட்டஸ்க்கெலாம் அந்த ஒரு மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் இவங்க எல்லாருக்குமே அந்த வீசா ப்ரொவைடிங், எவ்வளோ நாள் இவங்க வேலை செய்யலாம் அப்படின்றது எல்லாமே பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற எம்ப்ளாயர்ஸ்
கஃபாலாஸ் நேட்டிவ், அதாவது யார் இவங்களுக்கு வேலை கொடுக்குறாங்களோ ஸோ அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் கண்ட்ரோல் இருக்குது, அவங்ககிட்ட தான் வந்து ஃபுல் கண்ட்ரோல், அந்த அதை பற்றின ஃபுல் கண்ட்ரோல். ஸோ இஃப் சப்போஸ் அவங்க வந்து இல்லை நம்ம வந்து அவங்க சொல்கிறது வந்து நம்ம கேட்கல அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த வேலையை விட்டு வந்துடுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும். அப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கஃபாலா சிஸ்டம் அப்படின்றது. ஸோ இது மூலிமா நிறையவே நம்ம ஹியூமன் டிராஃபிக்கிங் வந்து ஃபேஸ் பண்ணுறோம். ஸோ நிறையவே வந்து அவங்க ரொம்ப கொஞ்சம் இழிவாக நடத்துகிற மாதிரி, நார்மலாக இந்த பீப்புள்ஸை இருக்கிறத விட கொஞ்சம் தள்ளி வைக்கிற மாதிரி, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் டிஸ்கிரிமினேஷன்லாம் நிறையவே ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன் இந்த மாதிரி நிறையவே நடக்குது இந்த கஃபாலா சிஸ்டம்னால. ஸோ அதனால் நம்ம முடிஞ்ச அளவுக்கு அந்த சிஸ்டம் மேலே வந்து நம்ம எச்சரிக்கையாக இருக்கிறோம். மோஸ்ட்லி வந்து நம்ம அந்த கஃபாலா சிஸ்டமை எதிர்க்க ட்ரை பண்ணுறோம் அப்படின்றதும் வந்து பார்த்திங்கன்னா இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ மற்றபடி அடுத்ததாக ஓகே, இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா இது அவ்வளோவா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இல்லை. பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்கிறவருக்காக நம்ம இது வந்து சொல்லணும். ஸோ எலான் மஸ்க் அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்மர் மினிஸ்டர், இதுக்கு முன்னாடி இருந்த மினிஸ்டர் ராஜீவ் சந்திரசேகர், இவங்க 2 பேரும் பார்த்திங்கன்னா இவிஎம் நம்ம நார்மலாக செக்யூரிட்டி பற்றி வந்து விவாதம் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எப்படி நம்ம வந்து அதில் சீட்டிங் நடக்காது அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அதை பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இவிஎம்னா நம்மளுக்கு எல்லாேருக்கும் தெரியும் இல்லையா, அந்த ஓட்டிங் மிஷின். ஸோ அதை பற்றி தான் அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் அது அவ்வளோவா இம்பார்ட்டண்ட் இல்லை. ஸோ அது யார் சொல்லியிருக்காங்க அப்படின்றது வந்து சும்மா ஒரு நியூஸ்க்காக நான் சொல்லியிருந்தேன். ஸோ அடுத்ததாக இது வந்து பார்த்திங்கன்னா இதுவுமே கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஸோ இந்தியா ரெடி டு ஹாஸ்ட் இட்ஸ் ஃபர்ஸ்ட் மல்டிநேஷ்னல் ஏர் எக்ஸசைஸ் தரங் சக்தி இன் ஆகஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ ரீசெண்டாக ஆகஸ்ட் மந்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட இந்தியாவோட ஃபர்ஸ்ட் மல்டிநேஷ்னல் ஏர் எக்ஸசைஸ் வந்து நடக்க போகுது. ஸோ இதுக்கு முன்னாடியே நம்ம இந்தியாவில் நிறைய மல்டிலேட்ரல் எக்ஸசைஸ் நிறையவே நடந்திருக்கு. நேவல் மூலியமாக வந்து மல்டிலேட்ரல் எக்ஸசைஸ், அதாவது மிலன், மலர், அந்த மாதிரி மலபார், அந்த மாதிரி நிறைய பார்த்திங்கன்னா நடந்திருக்கு மல்டிலேட்ரல் எக்ஸசைசஸ். பட் ஆனால் இந்த ஃபர்ஸ்ட் மல்டிநேஷ்னல் ஏர் எக்ஸசைஸ் வந்து நடக்க போகுது. ஸோ அப்கமிங் ஆகஸ்ட் மந்தில் தான் அதுவும் நடக்க போகுது. ஸோ அது நேம் வந்து பார்த்திங்கன்னா தரங் சக்தி அப்படின்னு வச்சுருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இது ஐஏஎஃப், நம்மளோட இந்தியன் ஏர்ஃபோர்ஸ், நேவில் எல்லாருமே சேர்ந்து வந்து நடத்துகிற ஒரு மல்டிநேஷ்னல் ஏர் எக்ஸசைஸாக இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு நம்ம வந்து இப்போ ரீசெண்டாக வந்து அலாஸ்கா அப்படின்ற ஒரு அலாஸ்காவில் யூஎஸ்ஏவால் நடத்தப்பட்ட ஒரு ரெட் ஃப்ளாக் எக்ஸசைஸ் அப்படின்ட்டு வந்து நம்மளோட இந்தியன் ஏர்ஃபோர்ஸுமே வந்து போய் பங்கேற்றிருந்தாங்க அதில். ஸோ அதே மாதிரி ஆல்மோஸ்ட் இங்கே இந்தியாவில் தரங் சக்தி அப்படின்ற ஒரு நேமால் மல்டிநேஷ்னல் ஏர் எக்ஸசைஸ் வந்து நடக்க போகுது. ஃபர்ஸ்ட் நம்ம நடத்தது. பட் ஆனால் இதான் லார்ஜஸ்டான ஒரு மல்டிநேஷ்னல் ஏர் எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லலாம் இது வரைக்கும் நடந்ததில். ஸோ அதை பற்றி தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் ஆல்மோஸ்ட் 10 கண்ட்ரீஸ் வந்து இதில் டேக் பார்ட் பண்ண போகிறாங்க. இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஆஸ்திரேலியா, ஃப்ரான்ஸ், ஜெர்மனி, ஜப்பான், ஸ்பெயின், யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், அப்புறம் வந்து யுனைடெட் கிங்டம் அண்ட் தென் யுனைடெட் ஸ்டேட்ஸ். இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த தரங் சக்தி அப்படின்ற ஒரு ஃபர்ஸ்ட் மல்டிநேஷ்னல் ஏர் எக்ஸசைஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க அப்படின்றது நியூஸில் அமைஞ்சிருக்கு. ஸோ அந்த இதுவுமே பற்றி நம்ம லைட்டாக சொல்ல வேண்டியது அவசியமாக இருக்குது. நம்ம கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நம்ம இந்தியாவுக்கோ கனடாக்கோ கொஞ்சம் டிஸ்பியூட்ஸ் இருந்தது இல்லையா, அந்த ஒரு இது ஒரு சில டிஸ்பியூட் அந்த கம்யூனிட்டிஸ் மூலிமா வந்து கனடாக்கோ இந்தியாவுக்கோ சில வேறுபாடுகள் இருந்தது, கொஞ்சம் ப்ராப்ளம்ஸு. ஸோ அது வந்து இப்போ வந்து கொஞ்சம் மாட்ரேட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அந்த G7 மீட்டிங் மூலிமா. ஸோ வந்து ஏதாச்சும் முக்கியமாக ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இஷ்யூஸ் வந்ததுன்னா நம்ம வந்து ஒன்றா வந்து செயல்படுவோம் அப்படின்ற மாதிரி G7 மீட்டிங்ஸில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து இதெல்லாம் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸாக இல்லை. ஆனால் இதுவுமே பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக போயிட்டு இருந்தது இல்லையா. ஸோ அதுக்கான ஒரு முற்றுப்புள்ளி மாதிரி வந்து வச்சுருக்காங்க. அதாவது முற்றுப்புள்ளின்னு கூட சொல்ல முடியாது, இன்னுமே தொடர் கதை தான். அமித் அப்போசிஷன் விபி இனாக்ரேட்ஸ் பிரேர்னா ஸ்தல் ஆன் பார்லிமெண்ட் ப்ரிமைசஸ் சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ அதாவது இது என்னென்னா நம்ம ரொம்ப நாட்களாக வந்து போயிட்டுருக்கு இல்லையா இந்த அதாவது இதுக்கு முன்னாடி இப்போ நியூவாக பார்லிமெண்ட் கட்டியிருக்காங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு ஓல்டாக பார்லிமெண்ட் இருந்தது இல்லையா. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நிறையவே ஸ்டாச்சூஸ் வந்து நம்மளுடைய ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்ஸாக இருக்கட்டும் சரி, நம்மளுடைய கலாச்சாரம், நம்மளுடைய டைவர்சிட்டி, நம்மளுடைய ஒற்றுமை, இந்த வேற்றுமையில் ஒற்றுமை, இந்த மாதிரி பல விஷயங்களில் வந்து நினைவு கொடுக்குற மாதிரி நிறைய ஸ்டாச்சூஸ் வந்து அமைஞ்சிருந்தது. ஸோ அந்த ஸ்டாச்சூஸ் எல்லாம் வந்து எங்களுக்கு அந்த ஸ்டாச்சூஸை வந்து நீங்கள் எப்படி அங்கேருந்து எடுக்கலாம்,
ஸோ அண்ட் தென் வந்து ஆக்சுவலி என்ன ஒரு இதுனா அது எல்லா ஸ்டாச்சூஸுமே பிரேர்னாஸ்தல் அப்படின்ற ஒரு நியூ பார்லிமெண்ட்டில் இருக்க பிரேர்னாஸ்தல் அப்படின்ற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இதை எடுத்துகிட்டு போய் வைக்கிறதா வந்து முடிவு பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் என்ன ஒரு விஷயம்னா இது வந்து ப்ரொட்டஸ்ட் சைட்ஸ்லேருந்து டூரிஸ்ட் சைட்ஸாக வந்து மாற்றுறாங்க அப்படின்ற மாதிரி அப்போசிஷன் பார்ட்டிஸ் எல்லாமே வந்து கிளைம் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் இந்த நியூஸ். ஆக்சுவலி நம்ம இதுக்கு முன்னாடியே ரொம்ப நாட்களாக போயிட்டுருக்கு. ஸோ அந்த அப்போசிஷன் பார்ட்டிஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அங்கே உட்காந்து அந்த ஸ்டாச்சூஸ் முன்னாடியே பக்கத்துலேயே உட்காந்து ப்ரொடெஸ்ட்லாம் பண்ண ஆரம்பித்தாங்க இதுக்கு முன்னாடி. பட் ஆனால் இப்போ வந்து ரீசண்டாக எப்போது இந்த அப்கமிங் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி நடந்த இனாக்ரேஷனில் வைஸ் பிரசிடெண்ட்டால் எஸ்டர்டே அதாவது நேற்று தான் வந்து பார்த்திங்கன்னா இனாக்ரேஷன் ஆயிருக்கு. ஸோ அந்த டைமில் வந்து அப்போசிஷன் பார்ட்டிஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதை தடுத்து அங்கேருந்து வெளியில் வந்துட்டு இருக்காங்க, பாய்காட்டட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றின ஒரு சின்ன ஆர்டிக்கலில் தான் இது அமைஞ்சிருக்கு. ஸோ இவங்களோட எண்ணம் எல்லாமே அந்த ப்ரொட்டஸ்ட் சைட்லேருந்து டூரிஸ்ட் சைட்டாக நீங்கள் மாற்றுறீங்க, அதெல்லாம் பண்ணக்கூடாது, நம்ம வந்து அவங்களுக்கு செய்கிற ஒரு அவங்கள இழிவுபடுத்துகிற மாதிரி கொஞ்சம் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஆர்டிக்கல் 19 மூலயமா வந்து இந்த ரைட் டு ஸ்பீச் அண்ட் ஃப்ரீடம் மூலயமா ஸோ இவங்கெல்லாம் வெளியில் வந்திருக்கிறதுக்கு வந்து நம்ம வந்து அவங்க கன்சிடர் பண்ணோம். ஆப்போசிஷன் பார்ட்டி வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னும் போது ஸோ நம்ம கன்ஃபார்ம் வந்து அவங்களுடைய ரைட் டு ஸ்பீச் அண்ட் ஃப்ரீடமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம மதிக்கணும் இல்லையா. ஸோ ஆர்டிக்கல் 19 மூலிமா ஸோ அவங்கள்தான் வந்து அவங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்றதையும் விசாரிக்கணும் அப்படின்றது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆர்டிக்கலில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அண்ட் தென் பிஎம் டு ரிலீஸ் கிசான் சம்மான் நிதி ஃபண்ட் அப்படின்னு நம்ம என்ன இதுக்கு முன்னாடியே பார்த்தோம். ஃபர்ஸ்ட் அதாவது பிரதமர் மோடி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா 3rd டைம் பிரதமர் ஆகிட்டு ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்துகிட்டு வந்த இது பார்த்திங்கன்னா கிசான் சம்மான் நிதிக்கு வந்து புதுப்பிச்சிருக்காரு. ஸோ ஆல்மோஸ்ட் 2,000 crore for 92.6 million beneficiary farmers across the country. ஸோ இவ்வளோ கோடி ரூபாய் 20,000 கோடி வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு 92.6 மில்லியன் ஃபார்மர்ஸ்க்கு வந்து இது கொண்டுட்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வாட்டி பொறுப்பேற்று ஃபர்ஸ்ட் எடுத்துகிட்டு வந்த நிதியுமே வந்து பார்த்திங்கன்னா இதுதான். ஸோ அதை பற்றின ஒரு சின்ன மென்ஷன் பண்ண வேண்டியது அவசியமாக இருக்குது. ஸோ அந்த மற்றபடி ஸ்போர்ட்ஸ்லலாம் அவ்வளோவா எதுவும் மிகப்பெரிய விஷயமா இல்லை. சயின்ஸ்லையுமே நம்ம இதெல்லாம் வந்து நெக்லிஜிபிள் தான், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக எதுவும் இல்லை. ஸோ ஃபைனலி வி ரீச் டைம். மீண்டும் நாளை இந்த மாதிரி முக்கியமான செய்திகளோடு சந்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் நாளை சந்திப்போம்.